ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியம். என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்பதான வார்த்தையில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய உலகத்தில் ஒவ்வொருவரும் பல திட்டங்கள், பல கனவுகள் இருக்கின்றது. நாம் நினைத்தபடி எல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வேண்டுதல்கள், திட்டங்கள் தோல்வி அடைகிறது. நம் எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்காமல் போகிறது. நம் நினைத்த இடத்தில் செல்ல முடியாமல் போகிறது. நாம் செய்யும் முயற்சிகள் பலன் கொடுக்காமல் போகிறது. அப்படிப்பட்ட நேரங்களில் ஏன் ஆண்டவரே என்று கேட்க தொடங்குகிறோம் என் அன்பானவர்களே. ஆனால் தேவனுடைய வார்த்தை இன்று நமக்கு ஒரு பெரிய உண்மையை நினைவூட்டுகிறது. நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படியே நாம் கேட்கும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நமது ஜெபத்திற்கு பதில் அளிக்காமல் இருப்பவர் அல்ல. ஆனால் நமக்கு மிகவும் நன்மையான பதிலை அவர் அளிக்க விரும்புகிறார். சில நேரங்களில் அவர் ஆம் என்று சொல்கிறார், சில நேரங்களில் அவர் இல்லை என்று சொல்கிறார், இன்னும் சில நேரங்களில் காத்திரு என்று சொல்கிறார். இந்த மூன்றுமே அவருடைய அன்பின் வெளிப்பாடாக உள்ளது. தாவீது அரசனாக அபிஷேகம் செய்யப்பட்ட உடனே அரியணையில் அமரவில்லை. பல ஆண்டுகள் காத்திருந்தார். அந்த காத்திருப்பு காலத்தில் தேவன் அவரை ஒரு நல்ல ராஜாவாக உயர்த்தினார். தேவனுடைய நேரமும் சித்தமும் நிறைவேறும் போது யாராலும் தடுக்க முடியாது. ஆசீர்வாதம் அவருக்குள் கிடைக்கும். அன்பானவர்களே, அப்போஸ்தலர் பவுல் ஆசியாவிற்கு செல்ல விரும்பினார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்கவில்லை. பின்னால் தேவன் மகெதோனியாவுக்கு கதவை திறந்தார். அதன் மூலம் சுவிசேஷம் ஐரோப்பியாவில் பரவியது. பவுல் திட்டம் நல்லதாக இருந்தாலும் தேவனுடைய திட்டம் இன்னும் உயர்ந்த காரியங்களை செய்ய வல்லவதாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபமும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று ஜெபித்தார். அந்த கீழ்ப்படிதன் மூலம் உலகம் முழுவதும் ரட்சிப்பு அடைய தேவன் கிருபை செய்தார். அன்பானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கதவு மூடப்பட்டிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஒரு தொழில் முயற்சி தடைபட்டு இருக்கலாம். ஒரு திட்டங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். அதனால் மனம் தளர வேண்டாம். தேவன் உங்கள் வாழ்க்கையை நிராகரிக்கவில்லை. அவர் அதை இன்னும் சிறப்பாக வடிவமைத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய திட்டங்கள் சில நேரங்களில் நமது பார்வைக்கு மட்டும் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய திட்டங்கள் நமது எதிர்காலத்தையும், நமது ஆசீர்வாதத்தையும், நம்முடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் முன் அந்த உயரத்தை தாங்கக்கூடிய தகுதியை நமக்கு வளர்த்து கொள்ள தேவன் விரும்புகிறார். அதனால் இன்று நாம் சொல்ல வேண்டிய ஜெபங்கள்: ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படி என் வாழ்க்கையை நிறைவேறட்டும். நான் புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகளிலும் உம்மை நம்புகிறேன். நீர் செய்வதெல்லாம் என் நன்மைக்கே என்பதை விசுவாசிக்கிறேன். அவருடைய சித்தத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மனித வாழ்வில் தேவன் எல்லாவற்றையும் தகுந்த நேரத்திலே, ஏற்ற முறையிலே நன்மையாக செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் இந்த வேளையிலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். தேவன் உங்களை நேசிக்கிறார். God bless you.